ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு தொக்கு வெரைட்டி பண்ண போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரண்டை ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சைடில் 4 பக்கமும் இது நார் எடுக்கணும். எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவி தண்ணி வடிகிற அளவுக்கு வச்சிடலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்தலாம். சூடான உடனே அதில் 2 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வந்து டக்குன்னு பொரிஞ்சிடும், கருகாமல் பார்த்துக்கணும். கடுகு நல்லா வெடிய ஆரம்பித்தோடனே அதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கிறேன். அது சூடு ஆறட்டும். அதே பேனில் வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும், நல்லா வாசனையாக இருக்கும். அது சேஞ்ச் ஆகும்போது கடுகு வெந்தயம் இது ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து பவுடர் பண்ணிக்கணும். முடிஞ்ச அந்த சின்னதாக இடி உரலில் வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க. அடுத்து புளி நிறைய இருந்தால் தான் தொக்குக்கு நல்லா இருக்கும். நான் எடுத்து அதை ஊற வைக்கிறேன் தண்ணியில். தண்ணி நிறைய சேர்க்க வேணாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ சூடாக இருக்க பேனில் 3 ஸ்பூன் விதை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுப்போம். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தொக்குக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பூண்டு நிறைய உரிச்சு வச்சுருக்கேன். இதை 2ஆக பிரிச்சுக்கிறேன். பாதி பூண்டை இப்போ எண்ணெயில் போட்டுக்கிறேன், ஏன்னா அது மிக்சியில் அரைக்க. மீதி பாதி பூண்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்க போகிறேன். பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும், ஏன்னா பிரண்டையை போட்டு நம்ம இதில் தான் வணக்க போகிறோம். அதில் இன்னும் பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். பிரண்டையில் இருக்க தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிரண்டையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். பார்க்க என்னமோ நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். முடிஞ்ச அளவுக்கு பிரண்டை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க, இது ரொம்ப நல்லது. பிரண்டையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, பிரண்டை நல்லா வணங்கிடுச்சு. இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து சும்மா சூட்லேயே வணக்கி விடுறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆறுற வரைக்கும் விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த விதை கொத்தமல்லி, வதக்கி வச்சுருக்க பிரண்டை, பூண்டு, கருவேப்பிலை, ஏற்கனவே சொன்னல புளியை கரைச்சி தண்ணி எடுத்துக்கிறேன்ட்டு. இப்போ இதை அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும்ல, அதுக்காக இதை நான் ஊற்றிக்கிறேன். இல்லைன்னா புளியை கழுவி டைரெக்டாக கூட இதில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 லிட்டருக்கு குறைவாக ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் நிறைய ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து செய்யும்போது ஆயில் பத்தாமல் போயிடுச்சு. ஆயில் சூடான உடனே அதில் கடுகு, கொஞ்சமாக சீரகம் போடுறேன். ஏற்கனவே கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா, அது இதுக்குள்ளே சேர்க்குறேன். கலர் நல்லா ப்ரௌன் ஆகணும் பூண்டோட கலரு. பூண்டோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பிரண்டை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதால அப்படியே ஜார்லேருந்து கொட்ட முடியாது. லாஸ்ட் டைம் நான் அப்படியே கொட்டி என் கையில் எண்ணெய் தெரிச்சிருச்சு. அதனால கேர்ஃபுல்லாக நீங்களும் கொட்டுங்க. ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு பிரண்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தொக்கு காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சமாக பெருங்காயம், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. இல்லைன்னா தெரித்து மேலே தெளிக்கும். அப்பப்போ பிளேட்டை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறம் நீங்கள் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இந்த தொக்கில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க கடுகு, வெந்தய பொடி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு தொக்கோட டேஸ்ட்டு ஹைலைட்டாக எடுத்து கொடுக்குற வெல்லம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜ் இருக்கவங்க ஃப்ரிட்ஜில் வைங்க. ஹாஸ்டல் அது மாதிரி இருக்கவங்க வெளியில் வச்சா கூட ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் வரைக்கும் எதுவும் ஆகாது.